இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற இந்த தலைப்பு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இடரலாக கூட இருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் இந்த இடரல் தன்மையை நான் தவறு அப்படின்னு பார்க்குறேன். எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அதை நமதாக்கி கொள்வது நல்லது. விஷயங்கள் மட்டும்தான், நல்ல விஷயங்களை நமதாக்கி கொண்டு நம்ம வாழ்க்கையாக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு தீபாவளியை நம்முடைய சகோதரர்கள், பிற சமயத்தை சார்ந்த சகோதரர்கள் இன்றைக்கி தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பல பேருக்கு இன்றைக்கி ஏன் தீபாவளி கொண்டாடுறோன்னே தெரியாது. இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோதான். ஆனால் இந்த தீபாவளிக்கான அந்த காரணம் ஒரு அழகான ஒரு காரணம் என்ன? இந்த உலகத்தை ஒரு தீமை ஆட்சி செய்கிறது. அந்த தீமையை அழிப்பதற்காக கடவுள் இந்த உலகிற்கு வந்தார், அந்த தீமையை அழித்தார். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு தினம்தான் இந்த தீபாவளி. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இருளை அழிக்க ஒளியாக கடவுள் வந்த அந்த தினத்தை சந்தோஷமாக நினச்சி கொண்டாடக்கூடிய ஒரு தினம்தான் இந்த தீபாவளி. இன்றைக்கி நியாயமாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஸோ கடவுள் இருளை அழிக்கிறதுக்கு வந்தார், நாமளும் இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன இருள்களை அழிப்பதற்கு நம்மளாலான ஒரு சில ஒளி நிகழ்ந்த இல்லைன்னா ஒளி மிகுந்த ஒரு சில காரியங்களை செய்யலாமே என்று அதனை செயல்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா இந்த விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று நைட்டும் இருளை அவங்க போக்கியிருப்பாங்க, இன்றைக்கி நைட்டும் இருளை போக்குவாங்க. எப்படி? வெடி வெடிச்சு, அவ்வளோதான். தங்களுடைய சந்தோஷத்தை எப்படி நீங்கள் பகிர்றாங்க? வெறுமனே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இனிப்பை பகிர்ந்து கொள்வாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. ரைட், நான் அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நாம் அதை உள்வாங்குவோமே. பைபிளில் இது ரொம்ப அழகாக இயேசு சொல்கிறார், ஏன்னா நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற இருளை, அந்த இருள் அப்படி இருக்குது, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது என்று இருளை பழித்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு சொல்லாடலை நான் உங்களுக்கு இன்றைக்கி பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை உள்வாங்கிக்காங்க. இருளை பழிப்பதை விட ஒளி ஏற்றுவது மேல். பல நேரங்களில் இருளை பழிச்சுக்கிட்டே இருக்கிறோமே தவிர அங்கே நாம் ஒரு சின்ன ஒளியாக இருப்பதற்கு முயற்சி எடுப்பதே இல்லை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்த இருளை என்னால் அழித்து விட முடியுமா என்றால் முடியாது. நான் அதை பற்றியே பேசலை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருளாக இருக்கும் என்றால் நீங்கள் ஒரு ஒளியாக மாறுங்க. அதுதான் ஏன் சொல்கிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நாம் ஏன் இன்றைக்கி ஒரு ஒளியாக மாறக்கூடாது? அன்பு மக்களே, அவங்க இன்றைக்கி அர்த்தம் தெரியாமல் கொண்டாடினாலும் நாம் அந்த விழாவினுடைய அர்த்தத்தை நமதாக்கி இன்றைக்கி ஒரு நாள் நாம் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒளியாக இருப்போமே. இருளை பழிச்சிக்கிட்டே இருக்கிறத விட நாம் நம்ம எல்லாருமே இன்றைக்கி விடுமுறையில் தானே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே விடுமுறையில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி நாம் ஏன் ஒரு சிறு ஒளியாக நான் இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சத்தை தரக்கூடாது? என் சொல்லால் ஒரு ஒளியாக இருக்கலாம், என் செயலால் ஒரு ஒளியாக இருக்கலாம், என் வழிகாட்டுதலால் நான் ஒரு சிறு ஒளியாக இருக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு இன்றைக்கி நான் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒளியாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற பல நபர்கள் இன்றைக்கி இருளையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பு மக்கள், அவங்க ஒரு இருளே இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி அந்த இருளை போக்க ஒரு சின்ன வெளிச்சம் என் வாழ்க்கையில் கிடச்சிராதா என்கிற ஏக்கத்தோடு பல நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி நாம் ஒரு ஒளியாக அவங்களுக்கு இருக்கக்கூடாது? ஏன் அவங்கள கூட மறந்து உங்கள் வீட்டிலையே இன்றைக்கி உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க இருளில் இருக்கிறாங்க. அன்பு மகளே, உங்களுக்கு தெரியாது. மேபி நீ இதுவரை அவங்கள பாராட்டாமல் இருக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு இருளாக இருக்கும். இன்றைக்கி போயிட்டு உங்கள் மனைவியை பார்த்து இன்றைக்கி ஒரு நல்ல உணவு வச்ச ஒரு சின்ன பாராட்டு ஒரு வெளிச்சமாக மாறிடும். அன்பு மக்களை, நம்ம நினைப்போம் இதில் என்ன, இது போதும். இன்றைக்கு நான் பெரிய பெரிய மாற்றங்களை குறித்துலாம் பேசல. ஒரு சின்ன ஒளியாக மாறுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஒளியாக மாறுங்க. ஒரு சின்ன ஹக் கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு, அது ஒரு பெரிய ஒளி. அவங்கள உட்காந்து பேசுங்க ஒரு 1/2 hour உங்கள் பிள்ளை கூட, அது ஒரு ஒளி அவர்களுக்கு. ஒரு ஒளி அவங்களுடைய இருப்பு கூட, ஏன்னா ஒருத்தவங்க கூட அமர்வது கூட, ஒருத்தவங்களுக்கு தொடுவது கூட இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளியாக மாற ஒரு வாய்ப்பு உண்டு. அன்பு மக்களே, எனவே இன்றைக்கு இந்த விழாவை நாம் நமதாக்கி கொள்ள ஒரு சின்ன முயற்சி எடுப்போமே. ஒரு சின்ன ஒளியாக, அங்கே இருள் இங்கே இருள்னு நீங்கள் பழிப்பதை விட இயேசு சொல்றார் உங்களை பார்த்து, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நாம் அப்படிப்பட்ட ஒரு ஒளியாக மாறி யாருக்கோ ஒருத்தருக்கு
இன்றைக்கி இருளில் இருக்கிற யாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல் திங். இதை விட மிகச்சிறந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நாமளும் இன்றைக்கி தீபாவளியை இப்படி கொண்டாடின வெடி வெடித்து அவங்கள பார்த்துட்டு இன்றைக்கி நாமளும் வெடி வெடிச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் அன்பு மக்களே, நாமும் ஒளியாக மாறுவது. ரொம்ப அப்படியே கரைச்சி அப்படிலாம் நான் பேசலை. ஒரு சின்ன வார்த்தை, சின்ன இருப்பு, சின்ன நேரம் கொடுத்த, சின்ன வழிகாட்டுதல், நல்லா இருக்கீங்களா, ஒரு சின்ன வார்த்தை, இதுவே பிறருக்கு ஒளியாக மாற, பிறருடைய இருளை போக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற வாய்ப்பு உண்டு. நாமளும் ஒளியாக மாறுவோம். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.